So in this class we are going to discuss about a simple harmonic motion. சரிங்களா? ஸோ ஜென்ரலாகவே இது மோஷன் இருக்குது. மோஷன்னா மூவிங் தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் மோஷன் எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம்னா பீரியாடிக் மோஷன் அப்படின்னு ஒரு டேர்மை பார்க்க போகிறோம் நம்ம. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீரியாடிக் மோஷன் அப்படின்னு டேர்ம் எடுக்க போகிறோம். சரிங்களாப்பா? பீரியாடிக் மோஷன். பீரியாடிக் மோஷன் என்ன சொல்லுங்கள்? பீரியாடிக் மோஷன் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா any motion that repeats its path after fixed interval of time is known as periodic motion. நல்லா ஞாபகம் வச்சுங்க. periodic motion என்ன பார்த்தீங்கன்னா any motion that repeats its path after fixed interval of time is known as periodic motion. சரி, இந்த பீரியாடிக் மோஷன்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் பாருங்க. இப்போ வந்து நம்ம கிளாக் இருக்கு இல்லைங்களா? கிளாக்ல வந்து அவர் நீடில் இருக்கும், மினிட் நீடில் இருக்கும், செகண்ட் நீடில் இருக்கும், செகண்ட்ஸ் நீடில் இருக்கும். இந்த எல்லா நீடிலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம் வந்து பார்த்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். சரிங்களா? அவர் நீடில் எடுத்தீங்கன்னா ஆஃப்டர் 12 ஹவர்ஸ் ஒரு முறை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும் பார்த்து. அதே மாதிரி மினிட் நீடில் எடுத்தீங்கன்னா ஆஃப்டர் 1 ஹவர் வந்து என்ன பண்ணியிருக்கும், ஒரு பார்த்தை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரி செகண்ட்ஸ் நீடில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 மினிட் பார்த்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். சரி, இப்போ புரியுதுங்களா? அப்படின்னா பீரியாடிக் மோஷன் என்ன பார்த்தீங்கன்னா எனி மோஷன் தட் ரிப்பீட்ஸ் இட்ஸ் பாத் ஆஃப்டர் ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் நோன் அஸ் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ இந்த பீரியாடிக் மோஷன்ல டைம் டேக்கன் பை தி பார்ட்டிகிள் டு ரிப்பீட் இட்ஸ் பாத் இஸ் நோன் அஸ் டைம் பீரியட் அப்படின்னு ஒரு டேர்மை கொண்டு வரும். டைம் பீரியட். அப்போ டைம் பீரியட்ன்றது எங்க வரணும்னு சொல்லுங்க? பீரியாடிக் மோஷன்ல தான் நம்ம டைம் பீரியட்ன்ற டேர்மை கொண்டு வரோம். புரியுதுங்களா உங்களுக்கு? பீரியாடிக் மோஷன் எனி மோஷன் தட் ரிப்பீட்ஸ் இட்ஸ் பாத் ஆஃப்டர் ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம் தான் பீரியாடிக் மோஷன். டைம் பீரியட்ன்றது டைம் டேக்கன் பை தி பார்ட்டிகிள் டு ரிப்பீட் இட்ஸ் பாத் தான் வந்து டைம் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அடுத்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃப்ரீக்வன்சி டைம் பீரியட் சிம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டின்னு எடுத்துப்போம். ஃப்ரீக்வன்சிக்கு வந்து நியூ அப்படின்னு எடுக்கிறோம், இல்லைன்னா எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் cycles completed per second. Number of cycles completed per second. அப்போ frequency is equal to number of cycles completed per second அப்படின்னு எடுத்துக்கலாம். per second டிவைட் பை டைம். இப்போ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ்ன்றது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ற டைம் தான் கேபிட்டல் டின்னு வச்சுட்டு அப்போ அது என்ன பண்ணலாம்னா 1 பை கேபிட்டல் டி. ஒரு சைக்கிள்னு எடுத்திருந்தோம்னா அதுக்கு தேவையான டைம் வந்து டைம் பீரியட். அப்போ ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 பை டைம் பீரியட் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். சரி, இப்போ திருப்பி பீரியாடிக் மோஷனுக்கு வரும். எனி மோஷன் தட் ரிப்பீட்ஸ் இட்ஸ் ஃபிக்ஸ்டு பாத் எனி மோஷன் தட் ரிப்பீட்ஸ் இட்ஸ் பாத் ஆஃப்டர் ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம் தான் வந்து பீரியாடிக் மோஷன். இந்த பீரியாடிக் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் ஒன்று சொல்லியிருக்கேன். என்னது? இந்த கிளாக் எடுத்துட்டு அவர் நீடில், மினிட் நீடில், செகண்ட்ஸ் நீடில் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி யாருன்னா பீரியாடிக் மோஷனுக்கு வேற யாருன்னா நீங்க ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? பார்க்கலாம். யார் யார் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்றீங்க பார்க்கலாம். இன்னும் நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அதாவது வந்து பிளானட் ரிவால்வர் வந்து சன். அப்போ வந்து எர்த் வந்து பார்த்தீங்கன்னா 365 டேஸ்க்கு ஒரு முறை என்ன பண்ணுவோம், பார்த்து ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். அது வந்து பீரியாடிக் மோஷன். சரிங்களா? இந்த மாதிரி பெண்டுலம்னு எடுத்தோம்னா பெண்டுலம் சிம்பிள் பெண்டுலம் எடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து ஆசிலேட் பண்ணி விட்டோம்னா கான்ஸ்டன்ட் டைம் பீரியட்ல தான் ஆசிலேட் ஆகணும். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கு. விஸ்கஸ் மீடியம் இருக்கக்கூடாது, அந்த பெண்டுலம் சஸ்பெண்ட் பண்ண இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கக்கூடாது. அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் எந்த டிசிபேட்டிவ் ஃபோர்ஸ் இல்லாமல் இருந்தா, எந்த டிசிபேட்டிவ் ஃபோர்ஸும் இல்லாமல் வேக்யூம்ல பெண்டுலம் வந்து ஆசிலேட் ஆச்சுன்னா அப்போ டைம் டேக்கன் பை தி பெண்டுலம் டு ரிப்பீட்ஸ் இட்ஸ் பாத் வந்து என்ன இருக்கும், ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்கும். ஸோ அந்த பெண்டுலம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா வந்து பீரியாடிக் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ பீரியாடிக் மோஷன்ன்றது சிம்பிளா பீரியாடிக் மோஷன்ன்றது எப்படி வரலாம் பாருங்க. உங்களுக்கு சர்க்குலர் மோஷன்ல இருந்தும் பீரியாடிக் மோஷன் வரலாம், ஆசிலேஷன் மோஷன் இருந்தும் பீரியாடிக் மோஷன் வரலாம். இதே மாதிரி வாட்டர் வேவ்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த வாட்டர் வேவ்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரிக்ஷன் இல்லாத கண்டிஷன், எனர்ஜி லாஸ் ஆகாம இருக்கிற கண்டிஷன் தான் டைம் பீரியட் வந்து சேமா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு புரியுது. சரி, அப்படின்னா பீரியாடிக் மோஷன் என்ன புரிஞ்சு? பீரியாடிக் மோஷனா இட் இஸ் நாட் நெசசரி தட் பர்டிகுலர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், வைப்ரேட்டரி மோஷன் அப்படி இருக்கணும் கிடையாது. பார்த்து ரிப்பீட் பண்ணாவே போதும், அது பீரியாடிக் மோஷன். அதுவும் ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம்ல ரிப்பீட் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது நம்ம ஆசிலேட்டரி மோஷன். இப்போ பீரியாடிக் மோஷன் பார்த்தோம், அதில் டைம் பீரியட் ஃப்ரீக்வன்சி எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று வைப்ரேட்டரி மோஷன் அப்படின்னு இருக்கு. ஆசிலேட்டரி மோஷனும் வைப்ரேட்டரி மோஷன் ரெண்டுமே டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் தான். நம்ம என்ன சொல்றோம்? டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் தான் என்ன சொல்றோம்? ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஆசிலேட்டரி மோஷனுக்கு வைப்ரேட்டரி மோஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டரி மோஷன்ல வந்து ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும், வைப்ரேட்டரி மோஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வருது. இதே மாதிரி ஆசிலேட்டரி ஆம்பிளிடியூட்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். அதாவது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெண்டுலம் எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ இது ஒரு பெண்டுலம் அப்படி எடுத்துங்க, இப்படி ஆசிலேட் பண்ணி விடுவோம். இப்படி ஆசிலேட் ஆகும் இல்லைங்களா? இது டூ அண்ட் ஃப்ரோ இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும்.
மீன் பொசிஷன் டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீன், அதாவது ஆசிலேட்டரி மோஷன்ல டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீன் பொசிஷன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் தான் என்ன சொல்றோம், ஆம்ப்ளிடியூட்னு சொல்றோம். இந்த ஆம்ப்ளிடியூட் அதிகமா இருக்கும் ஆசிலேட்டரி மோஷன்ல, வைப்ரேட்டரி மோஷன்ல ரொம்ப ஸ்மாலா குறைவா இருக்கும். அதனால தான் வந்து சப்ஸ்டன்ஸ்ல வந்து ஆட்டம்ஸ் ஆர் வைப்ரேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா பெண்டலம் எடுத்தோம்னா ஆசிலேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா ரெண்டுமே டு அண்ட் ஃப்ரோ மோஷன் தான். சரிங்களா? சரி. இப்போ ஆசிலேட்டரி மோஷன்னா டு அண்ட் ஃப்ரோ மோஷன் புரிஞ்சு. ஆசிலேட்டரி மோஷன்னா அது பீரியாடிக் மோஷனா இருக்கும். அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். ஆசிலேட்டரி மோஷன்னா பீரியாடிக் மோஷனா இருக்கணும். ஆனா பீரியாடிக் மோஷன்னா ஆசிலேட்டரி மோஷன்ல தான் இருக்கணும் கிடையாது. சர்க்குலர் மோஷனாவும் இருக்கலாம், ஆசிலேட்டரி மோஷனா இருக்கலாம் பீரியாடிக் மோஷன்ல. சரி. இப்போ வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் உங்களுக்கு. டு அண்ட் ஃப்ரோ மோஷன் தான் வந்து என்னது ஆசிலேட்டரி மோஷன். கரெக்ட்டுங்களா? சரி. இப்போ வந்து ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிறேன். கவனிங்கப்பா. இப்போ வந்து இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிறேன். இப்போ இது ஸ்ட்ரைட் லைன் எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்றேன். 3 பாயிண்ட்ஸ். இது வந்து ஒரு பாயிண்ட் ஓன்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட் வந்து ஏன்னு எடுத்துங்க. இந்த பாயிண்ட் ஏ டேஷ் அப்படின்னு எடுத்துங்க. ஓ வந்து எங்க இருக்குன்னா, மிட் பாயிண்ட் பிட்வீன் ஏ அண்ட் ஏ டேஷ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்ட்டிகிள் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சும்மா ஓல இருந்து எங்கேயாவது ஒண்ணு இந்த ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆயிட்டு இருக்கணும். டூ அண்ட் ஃப்ரோன்னா போயிட்டு வந்துட்டே இருக்கணும். இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்ப என்ன பண்ணணும், இப்படி போயிட்டு இப்படி ரிட்டர்ன் வரணும். இப்படி போயிட்டு இப்படி ரிட்டர்ன் வரணும். இந்த மாரி வந்துட்டே இருந்தா, இந்த மாரி போயிட்டே இருந்தா தான் இது ஆசிலேட்டரி மோஷன். டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் இருந்தா தான் ஆசிலேட்டரி மோஷன். உங்களுக்கு இது கொஞ்சம் புரியணுன்றதுக்காக தான் வேற டைரக்ஷன்ல இப்படி காமிச்சிருக்கேனே தவிர, இந்த ஸ்ட்ரைட் லைன்ல இப்படி போயிட்டே இருக்கணும். ஸ்ட்ரைட் லைன்ல போயிட்டு இப்படி வரணும். இப்போ நான் யாருன்னா கரெக்ட்டா ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல ஒரு பார்ட்டிகிள் போயிட்டு ரிட்டர்ன் ஆகணும்னா, அப்ப ரிட்டர்ன் ஆகுற பாயிண்ட்ல வந்து மொமெண்டரிலி ரெஸ்ட்டுக்கு வந்தா தான் ரிட்டர்ன் ஆக முடியுமா? ரெஸ்ட்டுக்கு வராமயே ரிட்டர்ன் ஆக முடியுமா? இப்ப வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பார்ட்டிகிள் ஒரு பாடி எடுத்து வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மேல போயிட்டே இருக்கும். திருப்பியும் கீழ வரும்போது என்ன ஆகும்னா, அப்போ ஒரு மேக்ஸிமம் ஹைட் போயிட்டு அங்க ரெஸ்ட்டுக்கு மொமெண்டரிலி ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு தானே ரிட்டர்ன் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து ஒரு பார்ட்டிகிள் வந்து இப்படி போயிட்டு ரிட்டர்ன் ஆகணும்னா, ஒரே லைன்ல போயிட்டு அதே லைன்ல ரிட்டர்ன் ஆகணும்னா, ரிட்டர்ன் ஆகுற மொமெண்ட்ல வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துட்டு தான் ரிட்டர்ன் ஆக முடியும். அப்ப நல்லா பாருங்க. இந்த பார்ட்டிகிள் வந்து ஏஏ டேஷ் லைன்ல போகுதுன்னா, அப்ப இங்க போயிட்டு ஏ என்ற பாயிண்ட்ல ரிட்டர்ன் ஆகணும்னா, அப்ப பாயிண்ட் ஏல மொமெண்டரிலி ரெஸ்ட் வரணும். அதே மாரி பாயிண்ட் ஏ டேஷ்ல வரும்போது மொமெண்டரிலி ரெஸ்ட் வரணும். அப்ப பார்ட்டிகிள் வந்து இந்த மாரி ஆசிலேட்டரி மோஷன் நடக்கும்போது 2 எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ்க்கு வரும்போது மொமெண்டரிலி ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி. இப்போ வந்து இங்க டிஸ்பிளேஸ்மென்ட்ன்னு ஒரு கான்செப்ட் நான் கொண்டு வரப்போறேன். டிஸ்பிளேஸ்மென்ட்ன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரேன். நல்லா கவனிங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் எப்பவுமே எப்படி மெஷர் பண்ணணும்னா, ஃப்ரம் தி மீன் பொசிஷன். இப்போ ஆசிலேட்டரி மோஷன் எடுத்தோம்னா, மீன் பொசிஷன் ஒண்ணு இருக்கும். எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் 2 பாயிண்ட் இருக்கும். இப்போ பார்ட்டிகிள் இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் நான் பார்ட்டிகிள் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கிற மாரி அஸ்யூம் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் தி பார்ட்டிகிள் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். இத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சுங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் ஆஃப் தி பார்ட்டிகிள் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். இப்போ பார்ட்டிகிள் இப்படி வந்துட்டே இருக்குன்னு வச்சுங்கப்பா. டுவர்ட்ஸ் ஏ வருதுன்னா, பாயிண்ட் ஏக்கு வரும்போது இது மொமெண்டரிலி ரெஸ்ட்டுக்கு தானே வரணும். பாயிண்ட் ஏக்கு வரும்போது மொமெண்டரிலி ரெஸ்ட்டுக்கு வரணும்னா வந்து, மீன் பொசிஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு வரும்போது டிக்ரீஸ் இன் வெலாசிட்டில வரணுமா? இன்கிரீஸ் இன் வெலாசிட்டில வரணுமா? கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது பார்ட்டிகிள் வந்து என்ன நடக்குது? மீன் பொசிஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு வருது. வரும்போது டிக்ரீஸ் இன் வெலாசிட்டில வரணுமா? இன்கிரீஸ் இன் வெலாசிட்டி வருமா? கண்டிப்பா வந்து பாயிண்ட் ஏக்கு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வரும்போது ரெஸ்ட்டுக்கு தானே வரணும். அப்ப டிக்ரீஸ் இன் வெலாசிட்டில தானே வரணும். அப்ப டிக்ரீஸ் இன் வெலாசிட்டில வரணும்னா ரிட்டார்டேஷன்ல தானே வரணும். அப்ப ரிட்டார்டேஷன்ல வரணும்னா, அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கணும்? டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா தான் ரிட்டார்டேஷன்ல போ முடியும். ஏன்னா பார்ட்டிகிள் வந்து ஓ டூ ஏ போகுது. பாயிண்ட் ஏக்கு வரும்போது எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு வரும்போது ரெஸ்ட்டுக்கு வரணும். அப்ப ரெஸ்ட்டுக்கு வரணும்னா வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிட்டு வரணும். அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டு வெலாசிட்டி ஆக்ட் ஆயிருக்கணும். அதான் ஆப்போசிட் டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கணும். அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து டுவோர்ட்ஸ் மீன் பொசிஷன் இப்படி ஆக்ட் ஆகணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகணும்? டுவோர்ட்ஸ் மீன் பொசிஷன் ஆக்ட் ஆகணும். அப்போ வந்து இந்த ஆசிலேட்டரி மோஷன்ல ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவோர்ட்ஸ் மீன் பொசிஷன் வரும். டிஸ்பிளேஸ்மென்ட் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் தி மீன் பொசிஷன் வரும். நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னா ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட்டும் ஆப்போசிட்டா இருக்கும். ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆப்போசிட்டா, ஏன்னா ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா தான் என்ன ஆகும்னா போயிட்டு ரிட்டர்ன் வர முடியும். ஒருவேளை ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா, அப்படியே வெலாசிட்டி இன்கிரீஸ் ஆயிட்டு அப்படியே போயிடும். ஆசிலேட்டரி மோஷனே வராது. ஸோ ஆசிலேட்டரி மோஷன்னா டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் வரணும். டூ அண்ட் ஃப்ரோ மோஷன்னா ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் மஸ்ட் பி ஆப்போசிட்டா இருக்கணும். ஸோ அப்போ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். அதனால என்ன பண்ணலாம்னா ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு பவர் எக்ஸ் பவர் எதனா இருக்கலாம்.
நமக்கு என்ன எப்படி இருக்கும், ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே ஆப்போசிட்டா இருக்கணும். அப்படி இருந்தா போதும் நமக்கு டு அண்ட் ஃப்ரோ மோஷன் வந்துடும். இந்த எக்ஸ் வந்து பவர் எதனாலும் இருக்கலாம். சரிங்களா, எக்ஸ் பவர் எந்த வேல்யூனா இருக்கலாம், 1 இருக்கலாம், 1/2, 2, 3 அந்த மாதிரி எதனால இருக்கலாம். ஸோ ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட்டா இருந்தா போதும், அது ஆசிலேட்டரி மோஷன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த n வேல்யூ வந்து ஸ்பெஷலா வந்து 1ன்னு இருந்துச்சுன்னு வச்சுங்க, n வேல்யூ 1ன்னு வந்துச்சுன்னா அந்த மோஷனுக்கு பேர் தான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அதை தான் நம்ம ஹெட்டிங் பார்த்துருக்கோம். அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். புரியுதுங்களா? அப்போ இந்த n வேல்யூ 1ன்னு வந்துச்சுன்னா அப்போ அது வந்து என்ன இருக்கும், சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்கணும். அப்போ ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஃபார் சிம்பிள், இதுக்கு மேல சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா நான் SHM அப்படின்னு போட்டுருவேன், SHMன்னு போட்டுருவேன். சரிங்களா? ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -x. ஸோ மைனஸ்ன்றது என்ன சொல்லுங்க, ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும்ன்றது அந்த மைனஸ்ன்னு சொல்லுது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து இப்போ இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்கணும்னா நான் சர்டன் கண்டிஷன்ஸ் சொல்லிட்டு வரேன். அதுல சொன்ன கண்டிஷன்ஸ்ல எந்தெந்த கண்டிஷன் ஃபால்ஸ், எந்தெந்த கண்டிஷன் ட்ரூன்னு சொல்லணும் நீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்கணும்னா இது பீரியாடிக் மோஷனா இருக்கணும். பீரியாடிக் மோஷனா இருக்கணும். அடுத்து வந்து இந்த மோஷன் எப்படி இருக்கணும், ஆசிலேட்டரி மோஷனா இருக்கணும். ஆசிலேட்டரி மோஷனா இருக்கணும். ஆசிலேட்டரி மோஷனா இருக்கணும். அடுத்து ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன். ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன். ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன். அண்ட் ஃபோர்ஸ் should vary opposite to displacement linearly. பவர் வந்து 1ன்னு இருக்கணும். ஃபோர்ஸ் should always vary linearly and opposite to the displacement இப்படி இருக்கணும். புரியுதுங்களா? இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்றேன். இப்ப சொன்னதெல்லாம் கண்டிஷன்ஸ் ட்ரூ சொல்றீங்களா, ஃபால்ஸ் சொல்றீங்களா, நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது வந்து ஒரு பார்ட்டிகல் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா அது பீரியாடிக் மோஷனா இருக்கணும். அடுத்து ஆசிலேட்டரி மோஷனா இருக்கணும். அடுத்து வந்து ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா லீனியர்லி வேரி வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் பட் ஆப்போசிட்டா இருக்கணும். ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், x பவர் 1ன்னு இருக்கணும். இது வந்து உங்களுக்கு புரியுது. சரிங்களா? இப்போ வந்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றேன். ஸோ தட் f இஸ் ஈக்குவல் டு மைனஸ் போட்டு இந்த k இன்டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த கேவை தான் நம்ம ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். புரியுதுங்களா? f ஈக்குவல் டு மைனஸ் kx அப்படின்னு நமக்கு ஃபார்முலா வந்திருக்கு. சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஒரு நம்ம ஆசிலேட்டரி மோஷன் எடுத்திருக்கோம். இந்த ஆசிலேட்டரி மோஷன் 2 ஆசிலேட்டரி மோஷன் இருக்கு. லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஒன்னு இருக்கு. இன்னொன்னு வந்து ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு இருக்கு. ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன். இது மீன் பொசிஷன், இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். அதாவது டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன் வரும். ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ரொட்டேஷனல் மோஷன் கான்செப்ட் வரும். வேணா வந்து நீங்க ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் எடுத்துங்க. மேக்னெட்டிக் காம்பஸ் எடுத்துக்கிட்டு அதுல மேக்னெட்டிக் நீடில் இருக்கு இல்லையா, அந்த மேக்னெட்டில மிடில் பாயிண்ட் பிவட் பண்ணியிருப்பாங்க. இது நார்த், இது சவுத் அப்படின்னு இருக்கும். இன்னொரு மேக்னெட்டிக் கிட்ட கொண்டு வந்துட்டு இப்படி எடுத்துட்டீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் நீடில் என்ன ஆகும்னு சொல்லுங்க. இந்த மேக்னெட்டிக் நீடில் வந்து ஆசிலேட் ஆயிட்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் நீடில் இப்படி டு அண்ட் ஃப்ரோன்னு இப்படி ஆசிலேட் ஆயிட்டு இருக்கும், ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். இதுதான் வந்து நம்ம ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எடுக்கிறோம். நமக்கு நீட் லெவல்ல லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் மோர் தென் சஃபிஷியன்ட். ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அந்த அளவுக்கு தேவைப்படாது. லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் மட்டும் பாருங்க. ஐஐடி பசங்களுக்கு மட்டும் ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பார்த்துக்கலாம். சரி, இப்போ வந்து பாருங்கப்பா, இப்போ லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்குன்னா நமக்கு என்ன கண்டிஷன் புரிஞ்சு, ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -x ன்னு சொல்லியாச்சு. டு ரிமூவ் ப்ரொபோர்ஷனாலிட்டி நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் இன்க்ளூட் பண்றோம், அதான் kx ன்னு சொல்லியாச்சு. இப்போ ஃபோர்ஸ் பிளேஸ்ல அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் போட்டுருவோம். ஸோ ma ஈக்குவல் டு -kx ன்னு வருது. ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு -k/m இன்டு எக்ஸ் அப்படின்னு வருது. அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆல்சோ ஷுட் வேரி. எப்படி இருக்கணும், ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன், ஆப்போசிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன் ஆல்வேஸ் ஃப்ரம் மீன் பொசிஷன் இருக்கு. ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன். ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? ஆக்சலரேஷன் கூட எப்படி இருக்கணும், டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் இருக்கணும், ஆப்போசிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும், லீனியர்லி வேரிஸ் வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது அந்த சோகால்டு மோஷன் தான் என்ன சொல்றேன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இப்போ சொல்ற சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ட்ரூ ஆ ஃபால்ஸா மட்டும் சொல்லுங்க. இஃப் தி மோஷன் இஸ் ஆசிலேட்டரி தென் இட் மஸ்ட் பி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்றேன். இது ட்ரூ ஆ ஃபால்ஸா? அதாவது இஃப் மோஷன் இஸ்
ஆசிலேட்டரி மோஷன் கொடுத்தாச்சு. அது மஸ்ட் பி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்றேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ஃபால்ஸ். இன்னும் சிம்பிள் ஹார்மோனிக் இது ஆசிலேட்டரி மோஷனா F டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு -x பவர் எதனால இருக்கலாம். ஃபோர்ஸ் வேரிஸ் லீனியர்லி வித் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆப்போசிட்டா இருந்தா மட்டும் தான் அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்கும். சரிங்களா? இதே ஃபோர்ஸ் வேரிஸ் லீனியர்லி வித் டிஸ்பிளேஸ்மென்ட் பவர் 1 இப்படின்னு கொடுத்துட்டாங்க. தென் இட் மஸ்ட் பி ஆசிலேட்டரி இது மஸ்ட் பி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ன்றது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? என்ன பாருங்க, ஃபோர்ஸ் வேரிஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x பவர் 1 னு கொடுத்துட்டேன். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னா இது ஃபால்ஸ். ஏன்னா மைனஸ்னு இருக்கணும். ஏன்னா ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x ன்னு எடுத்துட்டோம்னா, அதாவது ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x பவர் 1 னா ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் சேம் டைரக்ஷன்ல கூட வந்துரலாம் இல்லீங்களா? அப்ப சேம் டைரக்ஷன்ல இருந்தா ஆசிலேட்டரி வராது. ஆசிலேட்டரி வரலனா அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்ல முடியாது. அதனால மைனஸும் அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா 2 டேர்ம். ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆப்போசிட்டா இருக்கணும். அடுத்து டிஸ்பிளேஸ்மென்ட் பவர் 1 இருக்கணும். அதாவது லீனியர்லி வேரி ஆகணும். இதெல்லாம் இதுக்கு தான் திருப்பி நான் சொல்றது. இந்த மாதிரி சின்ன கான்செப்ட்ஸ் தான் நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. அதனால நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மோஷன் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கொடுத்தாச்சு. இப்போ மோஷன் இஸ் a சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், தென் இட் மஸ்ட் பி ஆசிலேட்டரி மோஷன் சொல்றேன். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. மோஷன் இஸ் a சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், தென் இட் மஸ்ட் பி ஆசிலேட்டரி மோஷன் சொல்றேன். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ. சரிங்களா? சரி, இப்போ சப்போஸ் ஒரு மோஷன் வந்து ட்ரூ தான். ஓகே. இப்போ ஒரு மோஷன் வந்து பீரியாடிக் மோஷன் சொல்லிட்டேன். அது அந்த மோஷன் மேபி ஆசிலேட்டரி மோஷன் சொல்றேன். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? மோஷன் இஸ் ஏ பீரியாடிக் மோஷன் கொடுத்தாச்சு. இட் மேபி ஆசிலேட்டரி மோஷன் சொல்றேன். ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ தான். ஏன் பாத்தீங்கன்னா, பீரியாடிக் மோஷன் அந்த சர்க்குலர் மோஷனா இருக்கலாம், எந்த மோஷனாலும் இருக்கலாம். சரிங்களா? அதனால ஆசிலேட்டரி மோஷனா இருக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து அடுத்து வந்து சொல்றேன். இஃப் மோஷன் இஸ் a சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கொடுத்தாச்சு. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லிட்டேன். இட் மே பி a பீரியாடிக் மோஷன் அப்படி சொல்றேன். இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இப்போ சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மோஷன் இஸ் a சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், தென் இட் மே பி a பீரியாடிக் மோஷன் அப்படி சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்களா? ஃபால்ஸ். ஏன்னா வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா டைம் பீரியட் கான்ஸ்டன்டா இருக்கணும். பீரியாடிக் மோஷன் அப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இது பீரியாடிக் மோஷனா இருக்கணும், ஆசிலேட்டரி மோஷனா இருக்கணும். அடுத்து ஃபோர்ஸ் should vary linearly with the displacement and opposite to the displacement. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு -k/m into x அப்படின்னு ஒரு டேர்ம் வந்துச்சு. சரி, இப்போ வந்து இந்த k/m இருக்கு இல்லைங்களா? இந்த k/m தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். k/m தான் ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லுவோம். அது எப்படின்றத நான் அப்புறமா நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு மட்டும் இது ஞாபகம் வச்சுங்க. புரியுதுங்களா? அதாவது ஜென்ரலா வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு வந்து ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் x. இதுதான் வந்து ஜெனரல் ஃபார்முலா. லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா a ஈக்குவல் டு -ஒமேகா ஸ்கொயர் x இருக்கணும். இந்த ஒமேகா தான் என்ன பாத்தீங்கன்னா வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. நீங்க ஆங்குலர் வெலாசிட்டி நினைக்காதீங்க. ஆங்குலர் வெலாசிட்டி வேற, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு வேற. இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்றது இப்பதான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி என்ன பாத்தீங்கன்னா, ஆங்குலர் வெலாசிட்டி என்றது ஆங்குலர் வெலாசிட்டி வந்து என்ன வரும்னு சொல்லுங்க, dθ/dt ன்னு வருது. ஆனா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சின்றது நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பை டைம் டேக்கன் போடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இங்க ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்றது என்ன பாத்தீங்கன்னா, ஆங்கிள் டிஸ்கிரைப்டு ஃபார் ஒன் ஆசிலேஷன் டிவைட் பை டைம் டேக்கன். இதுதான் வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இதுவும் θ/டைம் தான். அதாவது ஒருவேளை வந்து பார்ட்டிகிள் வந்து கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டில இருந்துச்சுன்னா அப்ப ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆங்குலர் வெலாசிட்டி ஈக்குவலா இருக்கும். ஆனா வந்து இங்க வந்து கான்ஸ்டன்ட் ஆங்குலர் வெலாசிட்டில இருக்கணும்னா அப்போ ஆக்சலரேஷன் 0வா இருந்திருக்கணும். சரிங்களா? ஆனா இங்க அப்படி கிடையாது. அதனால ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி டேர்ம் வேற, ஆங்குலர் வெலாசிட்டி வேற. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்கேலார் குவாண்டிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி வந்து வெக்டார் குவாண்டிட்டி. சரிங்களா? நம்ம எப்படி டிரான்ஸ்லேட்டரி மோஷன்ல ஃப்ரீக்வன்சி என்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இந்த ஆசிலேட்டரி மோஷன்ல ஆங்குலர் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். 1 டைம் பீரியட் தான் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π into f அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. f இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா ஒமேகா/2π. இது வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நமக்கு இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன். இது ஈக்குவேஷன் 1ன்னு எழுதுறது தான் ஜெனரல் ஈக்குவேஷன். அதாவது லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு வந்து a ஈக்குவல் டு -ஒமேகா ஸ்கொயர் x என்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன். இது வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன்ல இப்படி கொண்டு வந்திருக்கும்னு வச்சுங்க. அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் சும்மா 2ன்னு வச்சுங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா x பிளேஸ்ல x இருக்குன்னு வச்சுங்க, a பிளேஸ்ல a இருக்குன்னு வச்சுங்க. அப்போ ஒமேகா ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன இருக்குன்னா k/m இருக்கு. ஸோ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு k/m, ஒமேகா ஈக்குவல் டு √k/m அப்படின்னு வந்துடும். இப்போ டைம் பீரியட் வேணும்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து பாருங்க, இங்க ஒமேகா ஈக்குவல் 2π/t தான கொடுத்திருக்காங்க. அப்ப t இஸ் ஈக்குவல் டு 2π/ஒமேகா வருதா? அப்போ t இஸ் ஈக்குவல் டு 2π/ஒமேகா போடும். ஒமேகா போட்டா √t/m நீங்க k/m சாரி
இங்க வந்து k/m அப்படின்னு இருக்கு பாருங்க. இங்க k/m இருக்கு கரெக்ட்டுங்களா? ஒமேகா வேல்யூ k/m வந்திருக்கு. அப்ப t is equal to 2 pi root of m/k. பெரும்பாலும் நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல கேட்க போறது எல்லாமே டைம் பீரியட் தான் கேட்பாங்க. இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி கேட்பாங்க. டைம் பீரியட் கண்டுபிடிச்சா ஃப்ரீக்வன்சி என்னது ரெசிப்ரோக்கல் எடுத்தா வந்துரும் இல்லையா? ஏன்னா ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் 1 பை டைம் பீரியட் தானப்பா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எய்தர் ஒமேகா கேட்கலாம், இல்ல டைம் பீரியட் கேட்கலாம், இல்ல ஃப்ரீக்வன்சி கேட்கலாம். டிஃபரெண்ட் கேசஸ்ல கேட்டுட்டு இருப்பாங்க. சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து ஃபார்முலா வந்து f is equal to minus kx ன்னு ஒரு ஃபார்முலா, ஆக்சலரேஷன் equal to minus ஒமேகா ஸ்கொயர் x அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு புரியுது சரிங்களா? இதே வந்து ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு இருந்தா என்ன ஆகும்னா லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் என்ன அர்த்தம்? லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு என்ன அர்த்தம்னா வந்து லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து ஆக்சலரேஷன் ஈக்குவல் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் தானே அர்த்தம். இதே ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு அப்படியே நம்ம மாத்திக்க வேண்டியது ஏ பிளேஸ்ல ஆல்பா ஆங்குலர் ஆக்சலரேஷன், எக்ஸ் பிளேஸ்ல தீட்டா, அந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படியே இருக்கும் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும் சரிங்களா? இப்படி நம்ம எடுத்துக்கணும். இங்க எப்படி f ஈக்குவல் டு மைனஸ் kx கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இது லீனியர்ல வந்து ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆங்குலர்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபோர்ஸ் பிளேஸ்ல டார்க்னு யூஸ் பண்ணணும். டார்க்னு யூஸ் பண்ணிட்டு தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்றோம் சொல்லுங்க மைனஸ் இங்க கேன்னு போட்ட மாதிரி அங்க டார்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. டார்ஷனல் கான்ஸ்டன்ட் இது நீட்டு தேவையில்லை சொல்றேன். லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் மட்டும் நீட்டுக்கு போதும். இப்போ டார்க் ஈக்குவல் டு மைனஸ் சி தீட்டா அப்படியே நம்ம கம்பேர் பண்றது லீனியருக்கும் ஆங்குலருக்கும். லீனியருக்கு ஃபோர்ஸ்னு போட்டா ஆங்குலருக்கு டார்க், லீனியர்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டா ஆங்குலருக்கு தீட்டான்னு போட்டுக்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்க கேன்றது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், இங்க சி என்றது என்ன பாத்தீங்கன்னா டார்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டார்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா? அடுத்து இந்த டார்க் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். டார்க் என்ன ஃபார்முலா சொல்லுங்க? டார்க் ஈக்குவல் டு ஐ ஆல்பா அப்படின்னு தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? டார்க் ஈக்குவல் ஐ ஆல்பா. அப்ப டார்க் பிளேஸ்ல ஐ ஆல்பா போட்டீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? ஐ ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் சி தீட்டா அப்படி கிடைச்சிருக்கும். ஸோ ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் சி பை ஐ இன்ட்டு தீட்டா கிடைக்குது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ணுவோம். எந்த ஈக்குவேஷன்? இதுதான் ஜெனரல் டெஃபினேஷன். ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் தீட்டான்றது. இப்போ நமக்கு இது ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்குன்னு வச்சுங்க. அப்போ ஒமேகா ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன வந்திருக்கு பாருங்க? டார்ஷனல் கான்ஸ்டன்ட் பை ஐ அப்படின்னு வந்திருக்குங்களா? சரி. அப்போ ஒமேகா ஸ்கொயர் பிளேஸ்ல நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி பை ஐ அப்படின்னு எடுத்துட்டு ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி பை ஐன்னு எடுத்துங்க. இதுல இருந்து டைம் பீரியட் ஈக்குவல் டு 2 பை பை ஒமேகா. அப்போ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு நானே இது எல்லாம் நீட்டுக்கு வராது ஐஐடிக்கு வராது அப்படின்லாம் சொல்றீங்களா? அப்படின்ற ஒருவேளை டிஃபிகல்ட்டா கேட்டாலும் கேட்டுடலாம். இதையும் நீட்ல கேட்கணும்னா கேட்கலாம், சொல்ல முடியாது. அதனால சும்மா ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்து வச்சுங்க. அப்போ டி இஸ் ஈக்குவல் 2 பை பை ஒமேகா. ஒமேகா வந்து போடும்போது டிவைட் பை ஒமேகா போட்டீங்கன்னா அது ரெசிப்ரோக்கல் எடுத்துங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்துருங்க. அப்போ ஐ பை சி அப்படின்னு கிடைக்குது. புரியுதுங்களா இது? ஸோ அதனால வந்து இந்த ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு இதுதான் ஜெனரல் ஃபார்முலா டு ஃபைண்ட் டைம் பீரியட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா? சரி, இப்போ வந்து கொஞ்சம் கிராஃப்ஸ் நம்ம வரைஞ்சு பார்க்கலாம் பாருங்க. இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஎக்ஸ் இருக்கு இல்லையா? அப்படின்னா ஃபோர்ஸ் வேரிஸ் லீனியர்லி வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஃபோர்ஸை வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்து கிராஃப் வரைவோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்? ஃபோர்ஸை வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறேன். ஃபோர்ஸை வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கிறேன். இப்போ இது y ஈக்குவல் எம்எக்ஸ் பிளஸ் சி ஃபார்ம்ல இருக்கு. சி ஜீரோனால வந்து இன்டர்செப்ட் ஜீரோ, ஸோ பாசஸ் த்ரூ ஆரிஜின் வரும். ஸ்லோப் பார்த்தீங்கன்னா மைனஸ் வரதுனால நெகட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு நமக்கு வரணும். எப்படி வரணும் சொல்லுங்க? நெகட்டிவ் ஸ்லோப்னு வரணும். அப்போ நெகட்டிவ் ஸ்லோப்னா கிராஃப் இந்த மாதிரி கிடைக்கும். கிராஃப் வந்து இப்படியும் கிடைக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி கிராஃப் கிடைக்கும். கே வேல்யூ 1ன்னு இருந்தா இது 45 டிகிரி வரும். கே வேல்யூ 1ன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால இந்த ஆங்கிள் எவ்வளவு வேல்யூனாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. கே பொறுத்து தான் இந்த ஸ்லோப் இருக்கும். ஆனா ஸ்லோப் நெகட்டிவ் மட்டும் நமக்கு புரியும். அடுத்து ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். சரி, இப்போ ஆக்சலரேஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நம்ம கிராஃப் வரையலாம். ஆக்சலரேஷனுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் கிராஃப் வரையலாம் சரிங்களா? ஆக்சலரேஷனுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வரைவோம். சரி, இப்போ ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்கணும்? ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் தானப்பா இருக்கு. ஏ ஈக்குவல் என்ன இருக்கு? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் தான் இருக்கு. அப்படின்னா பாசஸ் த்ரூ ஆரிஜின் தான் வரணும். ஒய் ஈக்குவல் எம்எக்ஸ் பிளஸ் சி ஜீரோ. அதனால ஆனால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தான் வந்து ஸ்லோப். ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால அப்போ நெகட்டிவ் ஸ்லோப் வரும். அப்போ நெகட்டிவ் ஸ்லோப் வருது. சரி, இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஃபோர்ஸ் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி ஆக்சலரேஷன் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வரைஞ்சிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போறேன். இங்க ஸ்லோப் வந்து நம்ம சிம்பிளா வந்து ஸ்லோப் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து m1ன்னு வச்சுக்கலாம்.
செகண்ட் கேஸ்ல m2ன்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஸ்லோப் வந்து என்ன வந்திருக்கு பாருங்க, m1 வந்திருக்கு. அதே மாதிரி ஆக்சலரேஷனுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஸ்லோப் வந்து m2 வந்திருக்கு. m1க்கும் m2க்கும் ரிலேஷன் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஈக்குவல்டுன்னு வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட்னு வருமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன். புரியுதுங்களா? கொஸ்டின் என்னன்றதை ரிப்பீட் பண்ற பாருங்க. ஃபோர்ஸ் வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் நம்ம வரைஞ்சிருக்கோம். புரியுதுங்களா? சரி, அதுக்கு வந்து ஸ்லோப் ஒரு வேல்யூ வந்திருக்கும் இந்த கிராஃபுக்கு. அதே மாதிரி ஆக்சலரேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கும், அதுக்கு ஒரு ஸ்லோப் வந்திருக்கும். சரிங்களாப்பா? இந்த ரெண்டு கிராஃப் உடைய ஸ்லோப் வந்து ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இங்க வந்து ஸ்லோப் வேல்யூ மேக்னிடியூட் ஆஃப் ஸ்லோப் தான், வேணா மாடுலஸ் அப்படின்னு கூட போடுங்க. மேக்னிடியூடு கேட்ட மாதிரி எடுத்துங்க. அப்படி கேட்டாங்க இந்த ஸ்லோப் வேல்யூ எவ்வளவு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஸ்லோப் வந்து m1 வந்து k, செகண்ட் கேஸ்ல ஸ்லோப் எவ்வளவு பாத்தீங்கன்னா m2 வந்து ஒமேகா ஸ்கொயர். அப்படிதான் அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தானப்பா ஸ்லோப். அப்போ கேவும் ஒமேகா ஸ்கொயரும் ஈக்குவலா இருக்குமா, லெஸ் தென் இருக்குமா, கிரேட்டர் தென் இருக்குமான்னு தெரியாது. அதனால நம்ம கரெக்டான ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க, டேட்டா இன்சஃபிஷியன்ட். ஏன்னா வந்து நமக்கு k by m is equal to ஒமேகா ஸ்கொயர்னு பார்த்திருந்தோம். அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து இது உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஃபோர்ஸ் வந்து m போட்டு தட் இஸ் ஈக்குவல் மைனஸ் kx போட்டோம். கரெக்டுங்களா? அப்போ a ஈக்குவல் டு மைனஸ் k by m இன்ட்டு எக்ஸ் தானே வந்தது. இந்த k by m தானே நம்ம ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லியிருந்தோம். புரியுதுங்களா? அப்போ k by m தானே ஒமேகா ஸ்கொயர். மாஸ் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கலாம், லெஸ் தென் 1 இருக்கலாம், ஈக்குவல் டு 1 வரலாம், எப்படினாலும் வரலாம். மாஸ் வந்து 1 கிலோகிராம் இருந்துச்சுன்னா k ஈக்குவல் ஒமேகா ஸ்கொயர், அப்போ ஸ்லோப்ஸ் ஈக்குவலா இருந்திருக்கும். மாஸ் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா என்ன ஆயிரும், அப்போ மாஸ் கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா ஒமேகா ஸ்கொயர் லெஸ் தென் கேன்னு வந்துடும். மாஸ் லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா 1 கிலோகிராம் லெஸ் தென் 1 கிலோகிராம் இருந்தா அப்ப என்ன ஆயிரும், ஒமேகா ஸ்கொயர் கிரேட்டர் தென் கேன்னு வந்துருக்கும். அதனால எந்த கிராஃபுக்கு ஸ்லோப் வந்து கிரேட்டர் நம்ம சொல்ல முடியாது, மாஸை பொறுத்து தான் அந்த சொல்ல முடியும். ஆனா இங்க ஸ்லோப் வந்து நெகட்டிவ்னு மட்டும் நம்மளால சொல்ல முடியும். சரிங்களா? அது சரி. இப்போ வந்து நமக்கு ஆக்சலரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சு, ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு இது தெரிஞ்சு, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த ஆக்சலரேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா வேரியபிளா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா வேரியபிளா? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல வந்து ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட்னு வருமா, வேரியபிள்னு வருமா சொல்லணும் நீங்க. அதாவது பார்ட்டிகல் அண்டர்கோஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கொடுத்துட்டோம் இல்லைங்களா? இப்போ பார்ட்டிகல் அண்டர்கோஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். யார் யார் கரெக்டாக ஆன்சர் சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ இந்த லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனே கொடுத்துருக்கேன். பார்ட்டிகல் அண்டர்கோஸ் லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சரிங்களாப்பா? இந்த லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இது மெயின் பொசிஷன், இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டா வேரியபிளா அப்படின்னு கேட்டதுக்கு ஆக்சலரேஷன் வேரியபிள்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ ஆக்சலரேஷன் வேரியபிள்னா ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டி தானே. அப்போ ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டி என்ன, ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டினா மேக்னிடியூட் ஒன்று இருக்கும், அடுத்து டைரக்ஷன் ஒன்று இருக்கு. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணாதான் வெக்டார் குவான்டிட்டி வருது. மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலும் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ இங்க ஆக்சலரேஷன் வேரியபிள்ன்றது கரெக்ட் தான். இங்க ஆக்சலரேஷன் வேரியபிள் இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஆக்சலரேஷன் வேரியபிள்ன்றது மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகிறதுனால ஆக்சலரேஷன் மாறுதா, இல்ல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுனால ஆக்சலரேஷன் மாறுதா, இல்லைன்னா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதா? கொஸ்டின் வந்து உங்களுக்கு புரியுதுங்களா? சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல வந்து ஆக்சலரேஷன் வேரியபிள்ன்றது கரெக்ட். இங்க மேக்னிடியூட் மாறுதா, டைரக்ஷன் மாறுதான்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் சேஞ்சஸ், போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் மெயின் பொசிஷன் தானே எடுக்கணும். அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் மெயின் பொசிஷன் எடுத்தோம்னா O to A போகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும், டுவர்ட்ஸ் ரைட். ஆனா O to A dash வரும்போது ஆல்வேஸ் அவே ஃப்ரம் மெயின் பொசிஷன் தான் நம்ம எடுக்கணும் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆக்சலரேஷன் எப்படி இருக்கணும், ஆப்போசிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆக்சலரேஷன் ஆல்வேஸ் டுவர்ட்ஸ் மெயின் பொசிஷன் இருக்கணும். அப்போ O to A அந்த டைரக்ஷன்ல போகும்போது ஆக்சலரேஷன் டைரக்ஷன் A to O இருக்கணும். அடுத்து O to A dash போகும்போது ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் மெயின் பொசிஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து O ல இருந்து A வரைக்கும் பார்ட்டிகல் போகும்போது ஆக்சலரேஷன் வந்து லெஃப்ட் டைரக்ஷன் அப்படி இருக்கு, நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. இதே O to A dash பார்ட்டிகல் போகும்போது ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ அப்போ ஆக்சலரேஷன் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுது. எவ்ரி ஆஃப் ஆஃப் தி ஆசிலேஷன்ல ஆக்சலரேஷன் டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ டைரக்ஷன் மாறிட்டே இருக்கு. அதே மாதிரி மேக்னிடியூடுக்கு தான் ஃபார்முலா பாருங்க, டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ். இப்போ பார்ட்டிகல் வந்து மீன் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா என்ன ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமா இருக்கும். எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் அப்படி வருது. ஸோ அப்போ இந்த எக்ஸ் வேரி ஆகிட்டு இருக்கிறதுனால மேக்னிடியூட் ஆஃப் ஆக்சலரேஷனும் வேரி ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து வேரியபிள் ஆக்சலரேஷன் மோஷன், வேரியபிள் ஆக்சலரேஷன் மோஷன் இட் இஸ் வேரியபிள் டியூ டு போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வேரிஸ் அப்படின்னு புரியுதுங்களா? சரி, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ன்றது யூனிஃபார்ம் மோஷனா நான் யூனிஃபார்ம் மோஷனா?
ஜென்ரலா வந்து ஒரு மோஷன் வந்து யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மா எப்படி சொல்ல முடியும்னா வந்து அந்த மோஷன் வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில இருந்தா அது யூனிஃபார்ம் மோஷன். சரிங்களா? கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில இருக்கணும்னா ஆக்சலரேஷன் வந்து 0வா இருக்கணும். ஆனா இங்க ஆக்சலரேஷன் 0வா? 0 கிடையாது இல்லைங்களா? ஆக்சலரேஷன் இருக்கு. அதனால சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் குடுக்குறேன். எந்த பாயிண்ட்ல மேக்னிட்யூட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் மேக்ஸிமம். அதாவது மீன் பொசிஷன் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த மீன் பொசிஷன் ஒரு பாயிண்ட். இது பாயிண்ட் நம்பர் 1 வச்சுங்க. எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அது பாயிண்ட் 2 எடுத்துங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் பாயிண்ட் 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3. இன் விச் பாயிண்ட் ஆர் பாயிண்ட்ஸ் மேக்னிட்யூட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டிருக்கேன் கொஸ்டின். புரியுதுங்களா? அதாவது பார்ட்டிகல் அண்டர்கோஸ் லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இப்போ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு பாயிண்ட் வந்து மீன் பொசிஷன், இன்னொரு பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இன்னொரு பாயிண்ட் வந்து நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். சரிங்களா? இப்போ வந்து நமக்கு மேக்னிட்யூட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் மேக்ஸிமம் இன் விச் பாயிண்ட்னு கேட்டிருக்கேன். அப்போ மேக்னிட்யூட்னா இந்த மைனஸ் சைனை பத்தி நம்ம கண்டுக்க தேவையில்ல. எக்ஸ் மேக்ஸிமமா இருந்தா ஆக்சலரேஷன் வந்து மேக்ஸிமம். எக்ஸ் மேக்ஸிமமா இருந்தா என்ன வரும்? ஆக்சலரேஷன் மேக்ஸிமம். அப்போ எக்ஸ் அதிகமா இருக்குன்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போனா தானே மேக்ஸிமம் இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல தான் ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் வில் பி மேக்ஸிமம் அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ். அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் தான். எத்தனை எக்ஸ்ட்ரீம்? நான் மேக்னிட்யூட் தான் கேட்டேன், டைரக்ஷன் பத்தி வராதுல்ல. இது 0.2 ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், 0.3 ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். அப்போ வந்து நமக்கு 2 பொசிஷன் வருது, 0.2 அண்ட் 0.3. 0.2, 0.3லும் ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் இருக்கும். தட் மேக்னிட்யூட் ஆஃப் ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் ஏ. நமக்கு மேக்னிட்யூட் என்னும்போது சைன் தேவையில்லை. அப்போ ஒமேகா ஸ்கொயர்ன்றது கான்ஸ்டன்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர், ஏன்றது ஆம்ப்ளிடியூட். ஏன்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே ஆம்ப்ளிடியூட் படிச்சோம். அதனால இது மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் வந்து ஒமேகா ஸ்கொயர் ஏ வரும். வாட் இஸ் தி ஆக்சலரேஷன் அட் மீன் பொசிஷன்? அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இது மேக்ஸிமம் அப்படி சொன்னோமா, இது மேக்ஸிமம் வந்து எங்க வருது? எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல வருதா? சரி, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல வருது. வாட் இஸ் தி ஆக்சலரேஷன் ஆஃப் தி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இன் மீன் பொசிஷன்? ஆக்சலரேஷன் ஆஃப் தி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இன் மீன் பொசிஷன் எவ்வளவு பாத்தீங்கன்னா 0. ஏன் 0ன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு 0. மீன் பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் மெஷர்டு ஃப்ரம் மீன் பொசிஷன் தானே. மீன் பொசிஷன்ல இருந்து தானே மெஷர் பண்ண போறோம். அப்போ மீன் பொசிஷன்ல இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 வருது. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 போட்டீங்கன்னா ஆக்சலரேஷனுக்கு 0ன்னு கிடைக்குது. ஸோ ஆக்சலரேஷன் இன் மீன் பொசிஷன் வந்து 0. சரி, இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லணும். அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஆக்சலரேஷன் இஸ் மேக்ஸிமம், வெலாசிட்டி இஸ் 0. அதாவது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஆக்சலரேஷன் இஸ் மேக்ஸிமம், வெலாசிட்டி மினிமம் அப்படின்றது வெலாசிட்டி 0ன்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. சரிங்களா? அப்போ ஆக்சலரேஷன் மேக்ஸிமமா இருந்து வெலாசிட்டி 0வா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு புரியுது. சரி, இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தான். ஏன்னா அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஆக்சலரேஷன் வந்து மேக்ஸிமம் தான். ஆனா வந்து அந்த பாயிண்ட்ல எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல ரிட்டர்ன் ஆகுது. அப்படின்னா ரெஸ்ட்டுக்கு வந்தா தான் ரிட்டர்ன் ஆக முடியும். சரி, இப்போ வந்து அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லணும். அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் particle is momentarily rest but it is not in equilibrium. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல, அதாவது லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல வந்து பார்ட்டிகல் மொமெண்டரிலி ரெஸ்ட் பட் இட் இஸ் நாட் இன் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ சொல்றீங்களா ஃபால்ஸ் சொல்றீங்களா? இது ட்ரூ தான். ஏன்னா ஈக்லிபிரியமா இருக்கணும்னா வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் ஈக்லிபிரியம்? ஃபோர்ஸ் ஷுட் பி 0வா இருந்தாதான் ஈக்லிபிரியம் கண்டிஷன். சரி, அதாவது டிரான்ஸ்லேட்டரி ஈக்லிபிரியம்னு ஒன்று இருக்கு, ரொடேஷனல் ஈக்லிபிரியம்னு ஒன்று இருக்கு. டிரான்ஸ்லேட்டர் ஈக்லிபிரியமா இருக்கணும்னா நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கணும். ரொடேஷனல் ஈக்லிபிரியம்னா நெட் டார்க் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இங்க நம்ம லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான் பார்க்குறோம். இங்க வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல வந்து ஆக்சலரேஷன் மேக்ஸிமம்னா ஃபோர்ஸ் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸ் அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்து K இன்டு E, டிஸ்பிளேஸ்மெண்ட் பிளேஸ்ல ஏன்னு போட்டுடுறோம். சரிங்களா? அப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல வந்து இட் இஸ் நாட் இன் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்றேன். சரி, அடுத்து வந்து இன் மீன் பொசிஷன்ல பார்ட்டிகல் இஸ் இன் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இன் லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அட் மீன் பொசிஷன் பார்ட்டிகல் இஸ் இன் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஈக்லிபிரியமா நாட் இன் ஈக்லிபிரியமா சொல்லுங்க. at mean position in linear simple harmonic motion at mean position particle is in equilibrium சொல்றேன். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தானே. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் 0ன்னு போட்டோம்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் kx. சரிங்களா? x 0 போட்டீங்கன்னா அப்போ ஃபோர்ஸ் 0 வந்துருது. ஸோ ஃபோர்ஸ் 0ன்னா என்ன அர்த்தம்? ஈக்லிபிரியம் தான். புரியுதுங்களா? ஆனா வந்து ஈக்லிபிரியமா இருந்தா வெலாசிட்டி மேக்ஸிமமா இருக்கு. வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கு? மேக்ஸிமமா இருக்கு. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரிங்களா?